ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கருவேப்பிலை என்பது நம் தினமும் சமைக்கக்கூடிய பலவிதமான உணவுப் பொருட்களில் சேர்ப்பது வழக்கம். முக்கியமாக குழம்பு, பொரியல் போன்ற அனைத்திலும் தாளிப்பு இல்லாமல் கருவேப்பிலை இருக்காது. உணவு வகைகள் சேர்த்து வந்துள்ளது. ஒரு வாசனை பொருளாக இதை பயன்படுத்துகிறோம். மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும் இந்த கருவேப்பிலை நன்மைகளை சொல்லி அடங்காது. இந்த கருவேப்பிலை கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி, ஏ, பி, விட்டமின் இ போன்ற எல்லா சத்துக்களும் நிறைந்து காணப்படுகிறது. இந்த கருவேப்பிலையானது உங்கள் இருதயத்தை சீராக இருக்க உதவுகிறது. மேலும் உங்கள் உடலில் உள்ள தொற்று எதிராக போராடுகிறது. உங்கள் தலைமுடி மற்றும் உங்கள் தோல் ஆகியவற்றை தன்மை மேம்படுத்தும். இன்னும் ஏராளமாக நன்மை இருக்கிறது. இரத்த சோகை பிரச்சனையை குறைக்கிறது. இரும்பு சத்து ஃபோலிக் ஆசிட் நிறைந்து இருக்கிறது. இது ஃபோலிக் ஆசிட் என்பது முக்கியமான உடலில் உள்ள இரும்பு சத்தை ஈர்ப்பதற்கு மற்றும் கொண்டு சேர்ப்பதற்கு உதவியாக இருக்கிறது. கருவேப்பிலையின் அதிகமான இரும்பு சத்து இருக்கிறது. இந்த நேரத்தில் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறது. இவை இரண்டும் அதிகமாக இருக்கும்போது இரத்த சோகை போன்ற பிரச்சனை அடியோடு குறைந்துவிடும் என்பது கூறுகிறார்கள். முடிந்தவரை நம் உணவில் அதிகமாக கருவேப்பிலை எடுத்துக்கொள்வது நல்லது. சர்க்கரை வியாதியுடன் சண்டையிடும். கருவேப்பிலை சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி குறைந்துவிடும் என்று ஓரிரு நாட்களில் கருவேப்பிலையை சாப்பிட்டுவிட்டு சர்க்கரை வியாதியை குறையவில்லை என்று கூறுவது சரியான விஷயம் கிடையாது. கருவேப்பிலையில் உள்ள பலவிதமான நன்மைகள் சர்க்கரையின் அளவை இரத்தத்தில் சீராக வைத்திருக்க உதவுகிறது. அதனால் இது செய்ய சில நன்மைகள் எடுக்கும்போது சிறு வயதிலிருந்து இது போன்ற இயற்கை விஷயங்களை நாம் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை வியாதிகள் போன்ற பிரச்சனைகள் நம்மை காத்துக்கொள்ளலாம். நார்ச்சத்து நிறைந்துள்ளது. கருவேப்பிலையில் உள்ள இன்சுலின் அளவை சீராக வைத்திருக்கிறது. மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து சர்க்கரையின் அளவு மிக சீராக வைத்திருக்கிறது. நார்ச்சத்து அதிகம் கிடைக்கும் பொழுது நார்ச்சத்து என்பது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை எப்பொழுதும் சீராக இருக்கும்படி பார்த்து கொள்கிறது. கருவேப்பிலையின் நார்ச்சத்து மிகவும் அதிக அளவில் இருப்பதால் இந்த வேலை அல்லது செய்கிறது. கருவேப்பிலை இயற்கையாகவே உங்கள் சர்க்கரை வியாதிக்கு மருந்தாக தீர்க்கக்கூடியது. செரிமானை சீர்கிறது. முக்கியமாக நம் கருவேப்பிலை உணவில் சேர்த்துக்கொள்வதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன என்பது மிக யோசிக்க வேண்டிய விஷயம். கருவேப்பிலை என்பதற்கு முக்கியமான பழங்காலத்தில் நம் செரிமானத்திற்காகவே அதிக சேர்த்துக்கொள்கிறார்கள். கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கொள்கிறோம். அதனால் இதைவிட அதிகமாக அதை கருவேப்பிலை சேர்க்க வேண்டும் என்று பலரும் கூறுகிறார். அதுவே நம் சுவையில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கருவேப்பிலையில் உள்ள எந்த விளைவுகளும் பக்க விளைவு இல்லாததால் அதை அதிகமாக சேர்த்துக்கொள்வது மிகவும் நன்மை விளைவி. முக்கியமாக இதில் உடலில் உள்ள கொழுப்பு சத்து உறிஞ்சி என்று கூறுகிறார். கொழுப்பு சத்தை குறைக்கும் பொழுது உடலில் எடை அதிகரிக்காமல் எனவே கொழுப்பு சத்தத்தை உறிஞ்சி விடுகிறது. மட்டுமில்லாத செரிமானத்தையும் சீராக்குகிறது. கொலஸ்ட்ரால் கட்டுப்படுகிறது. இதை நாம் எப்படி பயன்படுத்தலாம் என்றால் கருவேப்பிலை பொடியாகவும், கருவேப்பிலை துவையலாகவும், கருவேப்பிலை குழம்பாகவும் இதை நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தினால் நமக்கு மிகவும் நல்லது. நரைமுடி போக்கக்கூடியதாக இருக்கிறது. தலையின் நிறத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது. மேலும் நம் தலைமுடி நிறத்தை விடாமல் பாதுகாக்கும் உதவி. இதற்கு நாம் செய்ய வேண்டியது முதலில் இருந்தே கருவேப்பிலையை மிகவும் அதிக அளவில் சாப்பிட்டு வருவார்கள். நரைத்த தலைமுடியை சீராக்குவதற்கு கடினமாக காரியம். ஆனால் தேவையான அளவுக்கு நம் கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தால் நரைமுறை பிரச்சனை முற்றிலும் குறைந்துவிடும் என்பது பலரின் கருத்து. முடி கொட்டுதலால் முடியில் உள்ள பலவிதமான பிரச்சனைகளும் இந்த கருவேப்பிலையானது சரியான செய்கிறது. கருவேப்பிலை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது அனைவரும் மிக பயன்பாடத்தை குறிக்கிறது. நம் அன்றாட வாழ்வில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்த உணவாக மிக எளிமையான கிடைக்கக்கூடிய ஒன்று கருவேப்பிலையாகும். நம் அன்றாட இதை பயன்படுத்தி தாளித்து இதில் பொடியில் செய்து இதில் குழம்பு வைத்து நாம் பயன்படுத்தும் போது அதன் மகத்துவம்
மிக அதிக அளவில் காணப்படுகிறது. எனவே அனைவரும் கருவேப்பிலையை பயன்படுத்தி அதை அனைவரும் சாப்பிட்டு ஊட்டச்சத்துடன் விட்டமின்கள் எல்லாம் நிறைந்த உணவுகளாக நம் அன்றாட வாழ்வில் கருவேப்பிலை இலையை ஜூஸாகும் பருகி இலை தழை என அனைத்தையும் சேர்த்து கொள்வது நம் அவசியமாக ஒன்றாகும். இதில் உள்ள அனைத்து சத்துக்களும் நிறைந்ததால் இதை தினம் அன்றாட வாழ்வில் தினம் சேர்த்து கொள்வது அவசியமாகும். முடி கொட்டுவதா என்று கவலைப்படாதீர்கள். இனிமேல் கருவேப்பிலை ஜூஸோ கருவேப்பிலை துவையலோ கருவேப்பிலை பொடியோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் நம் இட்லி பொடி தோசை பொடி என்ற ஏதாவது ஒரு வகையில் நம்ம சேர்த்து மகிழ்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம காமிக்கிறேன். இந்த வீடியோவில் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் வெயிட் லாஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.